ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கர்ப்ப காலத்தில் 3வது மாதத்தில் என்னெல்லாம் பண்ணுவோம், நம்ம என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். 3வது மாதத்தில் தூக்கமின்மை, பசி, அதோட குமட்டலும் இருக்கும். 3வது மாதத்தில் அதிகப்படியான வாந்தி பலருக்கும் இருக்கும். அதனால் உடல் சோர்வு அதிகமே ஏற்பட நிறைய பேருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. வைட்டமின் B6 அதிகம் உள்ள உணவுகளை குமட்டலை குறைக்க உதவும். ஆகையால் வைட்டமின் B6 எந்தெந்த உணவுகள் இருக்குன்னு பார்த்தா ஆரஞ்சு, முட்டை, பச்சை காய்கறிகள், உருளைக்கிழங்கு போன்றவற்றை அதிகமாகவே நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அப்புறம் பழங்களை குளிர்சாதன பெட்டியில், அதாவது ஃப்ரிட்ஜில் வைத்து உண்ணாமல் பிரித்த உடனே உண்பது ரொம்பவே நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சு மோஸ்ட்லி சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. அதே மாதிரி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் ப்ரிசர்வேட்டிவ், அதாவது பதப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள பழங்களை வாங்கி நீங்கள் சாப்பிடவே வேணாம். வாழைப்பழம், கொய்யாப்பழம் போன்றவற்றை உண்பது ரொம்பவே நல்லது. ப்ரிசர்வேட்டிவ் நான் எதுக்கு சாப்பிட வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரிசர்வேட்டிவ்னால எந்த ஒரு ஹெல்த்து கிடையவே கிடையாது. அதே சமயம் ப்ரெக்னெண்ட்டாக உள்ளவங்க அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டா அவங்களுக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட், அதாவது செரிக்காது, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாது. அதுவே அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ ப்ரிசர்வேட்டிவ், அதாவது பதப்படுத்தி வச்சிருக்க பல வகைகளை தவிர்த்துக்கங்க. 3வது மாதத்தில் வாழைப்பழம், கொய்யா போன்ற பழத்தை நிறையவே சாப்பிடலாம். இதன் மூலம் எடை அதிகரிக்க துவங்கும். முழு தானிய வகைகள், கோதுமை, நன்கு வேக வைக்கப்பட்ட அசைவ உணவுகளை சாப்பிடலாம். சப்போட்டா பழம் போன்றவற்றையும் உண்ணலாம். கடல் சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது, அதாவது சீ ஃபுட்ஸ். இந்த மாதத்தில் இறுதியில் பலருக்கு வாந்தி நின்றுவிடும், அதாவது 3 மாதத்தில் வாந்தி நின்றுடும். ஆகையால் அடுத்த மாதம், அதாவது 4வது மாதத்துலேருந்து நல்லா சாப்பிட முடியும் அவங்களுக்கு. ஸோ இந்த 3வது மாதத்தில் சாப்பிட முடியாத பட்சத்துக்கு 4வது மாதத்தில் நல்லா சாப்பிடலாம். பட் இப்போ நான் சொன்ன வைட்டமின் B6 நிறைந்த உணவுகளை நீங்கள் 3rd மந்த் கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுடைய சிசு வளர்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு ஹெல்த்தி கிடைக்கும். சீ ஃபுட்ஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீ ஃபுட்ஸ் மோஸ்ட்லி வாமிட்டை தான் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ சீ ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்ட் ஆன 3rd மந்த் அதாவது 3வது மாதம் இதை கண்டிப்பாக கடைப்பிடிச்சே ஆகணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் 4வது மாதத்தில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஃபுட் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.